ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப அருமையான சுவையில் அதே சமயம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான முறையில் வெஜ் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பிரியாணி செய்ய நீங்கள் மசாலா வறுக்கவோ அரைக்கவோ தேவையில்லை, எண்ணெய் சேர்க்க தேவையில்லை, காய்கறிகள் எதையும் வதக்க தேவையில்லை, அப்படியே மிக்ஸ் பண்ணி வேக வச்சாலே போதும். இது நம்ம நார்மலாக செய்கிற பிரியாணியை விட ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/4 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான புளிக்காத தயிர், 1 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 1 நட்சத்திர சோம்பு, காரத்துக்காக 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா, 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விடுங்க. தயிர் சேர்த்துருக்கிறதுனால திரியாக இருக்கும், அதனால் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், பாருங்கள், மசாலா எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு. இப்போ இது கூட 1/2 கப் அளவுக்கு தோல் சீவி கட் பண்ணின உருளைக்கிழங்கு, 1/2 கப் அளவுக்கு தோல் சீவி கட் பண்ணின கேரட், 1/2 கப் அளவுக்கு பொடியை நறுக்கின பீன்ஸ், 1/2 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி, மீடியம் சைஸில் நல்லா பழுத்த தக்காளியை 1 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே 2 பச்சை மிளகாய் கட் பண்ணினது, 1 கைப்பிடி அளவுக்கு பொடியை நறுக்கின புதினா, 1 கைப்பிடி அளவுக்கு பொடியை நறுக்கின மல்லி, 2 டேபிள் ஸ்பூன் உடைச்ச முந்திரி பருப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு திரும்பவும் இதை நல்லா கலந்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்கக்கூடிய காய் மசாலா எல்லாமே ஒன்று சேர்ந்து வரணும். பாருங்கள், எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு. இப்போ இதில் 1 கப் அளவுக்கு பாசுமதி அரிசியை 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். தண்ணியை வடிச்சிட்டு அரிசியை மட்டும் இது கூட சேர்த்துக்கிறேன். கூடவே நம்ம எடுத்த 1 கப் பாசுமதி அரிசிக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு தடவை இதை நல்லா கலந்து விட்டுருங்க. மசாலா அரிசி எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வரட்டும். கலந்துட்டு உப்பு செக் பண்ணி தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. எனக்கு 2 டீஸ்பூன் உப்பு சரியாக இருந்துச்சு. இப்போ இதை மூடி போட்டுருவோம். மூடி போட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 8லேருந்து 10 நிமிஷத்துக்கு இதை வேக விடுங்க. பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. நம்ம சேர்த்த அரிசி ஓரளவுக்கு வெந்து திக்காகி வந்திருக்கு பாருங்கள். இப்போது திரும்பவும் ஒரு தடவை இதை பொறுமையாக இந்த மாதிரி கரண்டி வச்சு கலந்து கொடுங்க. அரிசி காய் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதை நல்லா இந்த மாதிரி லெவல் பண்ணி விட்டுருங்க. நல்லா இந்த மாதிரி லெவல் பண்ணதுக்கப்புறமா நான் இதில் வாழை இலை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா டைரெக்டாக மூடி போட்டு மூடிக்கலாம். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை மூடி போட்டுருவோம். மூடி போட்டுட்டு முழுக்க லோ ஃப்ளேம்லேயே ஒரு 10 நிமிஷத்துக்கு இது நல்லா வேகட்டும். கரெக்டாக 10 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ இதை திறந்துடலாம். பாருங்கள், சாதம் நமக்கு நல்லா வெந்து வந்திருக்கு, பார்க்கும்போதே தெரியுது. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதை திரும்பவும் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுடுவோம். நல்லா சாதம் புழுங்கட்டும். பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போது அந்த இலையை எடுத்துருவோம். எடுத்துட்டு கரண்டி வச்சு இதை பொறுமையாக கலந்து கொடுங்க. சாதம் சூப்பராக வெந்து வந்திருக்குங்க. சாதம் குழையவும் இல்லை, உடையவும் இல்லை, அடியில் பிடிக்கவும் இல்லை. ரொம்பவே பர்ஃபெக்டாக ரெடியாகி வந்திருக்கு பாருங்கள். நம்ம காய்கறிகள் மசாலா எல்லாத்தையும் வதக்கி செய்கிற சாதத்தை விட இது ரொம்பவே அருமையான சுவையில் இருந்துச்சு. எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ரொம்ப அருமையான சுவையில் டிஃப்ரெண்ட்டான முறையில் வெஜ் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு கொடுங்க, எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.